ஜென் ஞானிகள் சிலர் புத்தர் பற்றிய ஒரு புதிரான கருத்தை சொல்லுவாங்க. அதாவது புத்தர் 10 பிறவிகளை கடந்தும் கூட புத்த நிலையை அடைய முடியவில்லை. இதுதான் அந்த கருத்து. இதை கேட்டு குழம்பி போன ஒரு சீடன் தன்னுடைய குரு கிட்ட ஓடி வந்து, குருவே, தியானத்தில் இருந்தும் புத்தரால ஏன் புத்த நிலையை அடைய முடியவில்லை அப்படின்னு கேட்டானோ. அதுக்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே அந்த சீடனுக்கு, நீ கேட்ட கேள்வியிலேயே உன்னோட பதில் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். மேலும் குழம்பிய நிலையில இருந்த அந்த சீடனை பார்த்து, அவர் தான் ஏற்கனவே புத்தர் ஆயிட்டாரே அப்படின்னு சொன்னாராம். அந்த சீடனுக்கு இப்பதான் அதோட விளக்கம் புரிஞ்சுதான். உடனே அவன் குழப்பத்திலிருந்து தெளிவடைந்தானாம். இந்த கதையோட விளக்கம் இதுதான். மனிதர்களின் நற்குணங்களுக்கெல்லாம் ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்றால் அதுதான் புத்தர். இதில் சித்தார்த்தன் தான் புத்தனாக வேண்டும் என்பது இல்லை. ஞானத்தின் விளிம்பில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் புத்தனாக மாற முடியும். ஞானத்தை தேட அவன் எடுத்து வைக்கும் முதல் அடி அவனை ஜென் நோக்கி வழிநடத்தும். அடுத்த அடி அவனை புத்தனாக்கும்.